திரு சுஜாதா அவர்கள் எழுதிய கிரைம் த்ரில்லர் நாவல் வசந்த் வசந்த். கணேஷ் வசந்த் துப்பறியும் நாவல். சரித்திர பேராசிரியர் ஒருவரோட பொண்ணு இனியாவ தான் காதலிக்கிறதா வசந்த் கணேஷ் கிட்ட சொல்ற. இனியா வசந்த் கிட்ட தன்னுடைய தந்தைய காணன்னு சொல்றா. அப்ப இனியாவுக்கு ஒரு டெலிபோன் வருது. அதுல ராஜராஜன் கிணறு பத்தின ஒரு கட்டுரை வீட்டுல இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு யாருகிட்டையும் சொல்லாம பல்லாவரத்து பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல வர சொல்லி சொல்றாரு. அதை கேட்டுக்கிட்டு இனியாவும் வசந்த் அங்க போறாங்க. திடீர்னு இனியா அங்க காணாம போயிடுறாங்க. அவகிட்ட இருந்த அந்த கட்டுரைய ஒருத்த புடுங்கிட்டு போயிடுறான். எப்படியோ அந்த சரித்திர பேராசிரியரும் இனியாவும் கணேச பார்க்க அவங்க ஆபீஸ்ல வராங்க. எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அது யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக கணேஷ் கட்டளைப்படி வசந்த் அவங்கள தேடிக்கிட்டு போறான். பகுதி 2, அத்தியாயம் 5. கெட்ட காரியம் செய்யும் அவர்களில் ஒருவன் படியேறி மாடிக்கு வர அங்கே மாட்டிக்கொண்டு விட்ட வசந்த் 2 சாத்திய கூறுகளை ஆராய்ந்தான். ஒளிந்து கொள்வது அல்லது வரப்போகிறவனை முஷ்டியை முடக்கி வயிற்றில் குத்திவிட்டு படிகளில் சரிந்து ஓடியே போய்விடுவது. கண்டாமுண்டா ரூமில் ஒளிவதற்கு இடமில்லை. முஷ்டியை தயார்படுத்தி கொண்டு மாடிப்படி விளிம்பில் காத்திருந்தான் வசந்த். வசந்துக்கு அந்த நெருக்கடி வேளையிலும் ஒரு விஷயம் உறுத்தியது. தப்பான இடத்திற்கு வந்துவிட்டோமோ என்ற சந்தேகம். பேராசிரியர் அந்த வீட்டில் கீழே டெலிபோன் இல்லை, மாடிக்கு அழைத்து சென்று டெலிபோன் செய்ய வைத்தார்கள் என்று சொன்னதாக ஒரு ஞாபகம் அவனுக்கு. ஆனால் நான் கீழே அல்லவா டெலிபோனை பார்த்து பேசி மாட்டிக்கொண்டேன். தப்பான அட்ரஸா இது? அடடே! வசந்த் தன் முஷ்டியை அமுஷ்டியாக்கி கொண்டு விட்டான். வேறு வழி யோசித்து விட்டான். படியேறி வந்தவன் வசந்தை திடுக்கிட்டு, அண்ண, இங்க ஒரு ஆள் இருக்கான் என்றான். வாட்ட சாட்டமான மீசைக்கு காலையில் 15 நிமிடம் செலவழித்திருந்தது தெரிந்தது. கண்களில் சுத்தமாக நட்பு இல்லை. வசந்த் வீட்டு சொந்தக்காரன் மாதிரி வாங்க என்றான் அவனை. யார் நீ? நல்ல கேள்வி. உபநிஷத்துகளும் வேதாந்தங்களும் இடையேதான் கேட்குது. யார் அது குமாரு? தத்து பித்துன்னு பேசுறான், சின்ன பையன். சரி, அவனை கூட்டியா? அவன் வசந்தின் கையை பற்றி அழுத்தி மடக்க, நானே சொந்த சக்தியிலே வர்றேனே, எதுக்காக கையை மடக்கிறீங்க? சொன்னா நான் மாட்டேனா என்றான். கீழே 4 பேர் நின்று கொண்டிருந்தார்கள். ராமலிங்கம் இவன்தான் போலும் என்று வசந்த் நினைத்த ஆசாமி, யாரா நீ என்று அதட்டலுடன் கேட்டான். என் பேரு ரங்காச்சாமி. தமிழ்நாடு சமீபத்துல சுற்றறிக்கைப்படி ஜாதி பகுதியை நீக்கிட்டா ரங்கா, வீட்டுல கூப்பிடுறது இங்கா. எதுக்காக உள்ள வந்த? கதவு திறந்திருந்தது, அதான் வந்தேன். நீங்க நெஞ்சத்துக்கு இல்லாதே பாத்தீங்களா? சுகாஷினி இப்படிதான் பளிச்சு பளிச்சுன்னு பதில் சொல்லி, ஐயோ எதுக்கு கிள்றீங்க? திறந்த வீட்டுல எதுக்கு நுழைஞ்ச? இத பாருங்க, உங்க பேர் தெரியல. ஆமா, உங்க பேர் என்ன? என் பேர் என்னவா இருந்த உனக்கு என்னடா? எனக்கு ஒண்ணும் இல்லதான். இருந்தாலும் உங்களை கூப்பிடுறப்போ மிஸ்டர் அனாமதேயம்னு. டேய், உதடா இவன. தேவையே இல்ல. நான் இங்க வந்தது ஒரு தப்பான விலாசத்துல. உலக தமிழ் மாநாட்டுல முகவரின்னு சொல்லுவாங்க. தப்பு அட்ரஸா? எப்படிடா சொல்ற? எனக்கு தெரிஞ்ச ஒரு சரித்திர பேராசிரியர் ஒரு வீட்டு அடையாளம் சொல்லி அவர் கட்டுரை ஒண்ணா எடுத்துக்கிட்டு வர சொன்னாரு. நான் அதை தேடிக்கிட்டு தப்பான வீட்டுல நுழைஞ்சிட்டேன் என்றான் வசந்த். எந்த பேராசிரியர்? எந்த கட்டுரை? அதெல்லாம் இப்ப இதுக்க கண்ணா, நான் போயிடுறேனே. எங்கடா போற? அவர் சொன்ன வீட்டை தேடிக்கிட்டு. அந்த வீடு இதுதான். இல்ல இல்ல, இருக்க முடியாது. அடையாளம் ஒத்து போகல. அங்க மாடியில டெலிபோன் இருந்தது, கீழே கிடையாதுன்னு சொன்னாரு. இங்க வைஸ் வருஷாவா இருக்கே. இல்ல, இந்த வீடுதான். மாடியில எக்ஸ்டென்ஷன் தனி அறையில் இருக்குது. இத கொண்டு போய் அங்க மாட்டிக்கிடுவோம். அப்ப ரொம்ப சௌகரியமா போச்சு. அந்த கட்டுரையை கொஞ்சம் கொடுத்துடுங்க, நான் போறேன். எந்த கட்டுரை? ராஜராஜன் கிணறு. அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டார்கள். கட்டுரை வேணுமா உனக்கு என்று அருகே வந்தவன் வசந்தை கன்னத்தில் புறங்கையால் அடித்தான். இத பாருங்க தலைவரே, இது அனாவசியம் தானே. திரும்பி அடிக்க எத்தனை நேரமாவும் எனக்கு? இதற்குள் ராமலிங்கம் என்று பேசப்பட்ட நடுநாயகன் வசந்தில் தோளில் தட்டி கொடுத்து, ரங்காச்சாரியாரே, நீ திருப்பி அடிப்பியா? எங்க அடி பார்க்கலாம் என்றான். அடிப்பேன், ராகு காலமா இருக்கேன்னு பாக்குறேன். ரங்கராஜன் கிணறுன்னா என்ன தெரியுமா உனக்கு? ஓ அதுவா? ராமலிங்கம் சார்,
செங்கல்பட்டு பக்கம் உக்கல்ங்கிற கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு கிணறு. அது மாண்டூர்ல எக்ஸ்பிரஸ் பஸ்ல டிஃபன் சாப்பிடறதுக்கு இறங்குவோம் பாருங்க. அங்க இருந்து தெற்க போனீங்கன்னா டெலிபோன் அடிக்குது, போய் விசாரிங்க. ராமலிங்கம் டெலிபோன் அருகே செல்ல வசந்த் மற்றவர்களை பார்த்து, உங்க 4 பேர்ல என் அடிச்சது யாரு என்று கேட்டுக்கொண்டிருந்தான். அவர்கள் அவனை மேலும் விரோதமாக நோக்கினார்கள். விஷயம் தெரிஞ்சவன் போலதான் இருக்குங்க, கட்டுரைக்காக வந்தேங்கிறான். சின்ன பையன் 20, 22 இருக்கும். 23ங்க என்றான் நடுவே வசந்த். அப்படியே செஞ்சிடலாம், அப்படியே செஞ்சிடலாம். டெலிபோனை கவனமாக வைத்துவிட்டு சிந்தனையுடன் ராமலிங்கம் திரும்பி வர வசந்த் அவனிடம், அப்படியே செஞ்சிடலாம்னா புரியலையே என்று கேட்டான். உனக்கு நேரம் சரியில்லை. இல்லையே, முந்தா நேத்து தானே தேவியில வெயிட் பார்த்தேன். நீ தற்போது எடுத்துக்கொள்ளும் முயற்சிகள் வெற்றி அடையும்னு போட்டிருந்ததா? அத நெத்தில ஒட்டிக்க. ஏய், பின்பக்கம் ஷெட்டாண்ட போய் கயிறு எடுத்துக்கொண்டா. கயிறா? எதுக்கு? அப்படியே ஒரு கத்தியும் கொண்டாடா. கத்தி எதுக்குன்னு சொல்லாதீங்க, ஆளை புடிங்கடா. உடனே இருவர் அவனை பிடித்தார்கள். சரியான கொரில்லா பிடி. விடு விடு, யோ நீ உருப்படுவியாயா என்று ஏறக்குறைய அந்தரத்தில் காலை உதறினான் வசந்த். அவர்கள் கைப்பிடியை தளர்த்தவில்லை. ராமலிங்கம் உள்ளே இருந்து மஞ்சளாய் வளையம் கொண்டு வந்தான். அதிலிருந்து 10 சென்டிமீட்டர் நீளத்துக்கு பட்டை பிரித்து கொண்டான். என்னது, மாஸ்கிங் டேப்பா? இதெல்லாம் எதுக்கு? ஐயோ வேண்டாம் வேண்டாம். வசந்த் வாயில் சீல் வைக்கப்பட்டான். கொண்டு வரப்பட்ட கயிற்றால் அவனது கைகள் பின்புறம் கட்டப்பட்டு கால்களும் கட்டப்பட்டு இரண்டும் இணைக்கப்பட்டு தோராயமாக ஒரு கால்பந்து அளவுக்கு வசந்த் சுருட்டப்பட்டு உருட்டப்பட்டு உபரியாக தோளில் ஒரு முறை வெட்டப்பட்டு மண்டையில் தட்டப்பட்டு அவர்கள் கதவுகளை பூட்டும் சத்தமும் வெளியே கார் புறப்படும் சத்தமும் வசந்துக்கு அரை மயக்க நிலையில் கேட்டது. அறையின் மெலிதான இருட்டில் ஏதோ ஒரு சர்க்கஸ் கட்னியின் நிலையில் இருந்த வசந்த் கூடுமான வரையில் சுற்றிலும் பார்த்தான். ஒரே ஒரு உச்சாணி ஜன்னலில் இருந்து சூரிய வெளிச்சம் சரிந்தது. அந்த வெளிச்சத்தில் அறையில் பழைய செய்தித்தாள்களும் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் பொருத்தப்பட்ட நிலை கண்ணாடியும் இருப்பது தெரிந்தது. கணேஷ் நான் வரவில்லை என்று எப்போது கவலைப்பட ஆரம்பிப்பார்? சாயங்காலம் 5 அல்லது 5:30க்குத்தான். சுத்தமாக அதற்கு 7 மணி நேரம் பாக்கி இருக்கிறது. அதுவரை இந்த மயூராசனத்தில் இருந்தால் உடம்பு ஸ்திரமாகவே இப்படி ஆகிவிடும். கோர்ட்டுக்கு போக முடியாது, காதலும் செய்ய முடியாது. யோசி, எப்படி தப்பிக்க போகிறாய்? முதலில் கைகள், அவைகளை விடுவிக்க வேண்டும். அசைத்து பார்த்தான் அதை. குழந்தைகளின் ஆடு குதிரை போலத்தான் அசைய முடிந்தது. எங்கெங்கோ வலித்தது. உதடுகளை என்னவோ அசைத்து பார்த்தான். வாயில் வைத்த சீல் பச்சக் என்று ஒட்டி கொண்டிருந்தது. வேலை சுத்தம். பொட்டலமாக கட்டி வைத்துவிட்டு போய்விட்டார்கள். ஜன்னல் வழி சூரிய ஒளி சர்வ காட்டமாகவே எட்டி பார்த்தது. அதன் அருகில் உருண்டு சென்று சற்று நேரம் அதன் சுள்ளில் மூஞ்சியை காட்டினான். கன்னத்து பக்கம் ஒட்டியிருந்த டேப் சற்றே இளகினார் போல தெரிந்தது. அந்த இலகலை தோள் பக்கம் கட்டியிருந்த கயிற்றின் நரநரப்பில் தேய்த்தான். இலகல் விலகல் ஆகியது. மறுபடி சூரிய வெளிச்சம் சூடு பண்ணி வாயை பலவித பாவனைகளில் அசக்கி கயிற்றில் தேய்த்து தேய்த்து ஒரு வழியாக வாயை அடைத்திருந்த டேப்பை முழுவதும் விலக்கிவிட்டான். சற்று நேரம் ஆசுவாசப்படுத்தி கொண்டு காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்று கத்தி பார்த்தான். ஒரு இலை அசங்கவில்லை. கூச்சல் வெளியே கேட்கவே இல்லை. வசந்த் மீண்டும் யோசித்தான். 3 முறை உருண்டு குட்டி கரணமிட்டான். 3ஆம் முறை அவன் பையில் இருந்த நெருப்பு பெட்டி வெளியே விழுந்தது. அதை கடித்து கொண்டு தலையை ஆட்டி ஆட்டி உதிர்த்தான். மருந்து தடவிய பெட்டி பகுதியை முக்கால் தள்ளி ஒரு ஸ்டூலின் காலருகே நகர்த்தி அமைத்துக் கொண்டான். பல்லில் நெருப்பு குச்சியை கடித்துக் கொண்டு பெட்டியின் மருந்து பகுதியின் மேல் தேய்த்து தேய்த்து உடனே குச்சியை துப்பினான். 4வது குச்சி பற்றி கொண்டு எவ்வி செய்தித்தாளின் மேல் விழுந்து மெல்ல நெருப்பு படர்ந்தது. வசந்த் இப்போது தேக்கிக் கொண்டு நிலை கண்ணாடி அருகே சென்றான். மண்டையால் முட்டி அதன் சாய்வை சற்று மாற்றி நெருப்பு தெரியுமாறு அமைத்துக் கொண்டு கண்ணாடியில் கவனித்து பார்த்து, அப்படியே பின் கையில கட்டியிருந்த கைத்த முதல்ல எரிச்சிட்டேன் பாஸ். கைய விடுவிச்சுக்கிட்டேன். அப்புறம் கால் கட்ட அவுத்துக்கிட்டேன். எழுந்து நின்ன. உடம்பெல்லாம் வலி. நெருப்பு அணைச்சேன். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன்.
அப்புறம் கதவை ராமலிங்கம் மண்டைன்னு நினைச்சு டமால் டமால்னு 4 சாத்து சாத்துன, பொழந்துக்குச்சு. அதுக்கப்புறம் சுலபமாயிடுச்சு. கணேஷ் அவன் முகத்தை பார்த்தான். சாரி வசந்த், கன்னத்துல சிராய்ப்பு, கையில காயம். இந்தா பர்னால் போட்டுக்க. விஷயம் இவ்வளவு தீவிரம்னு தெரிஞ்சா நானும் கூட வந்திருப்பனே. நீங்க கூட வந்திருந்தீங்கன்னா கதையே மாறி இருக்கும். தனியா போய் மாட்டிக்கிட்டேன் பாஸ். வேண்டாம், விட்டுறலாம். பேராசிரியருக்கு கற்ற கிடைக்கலன்னு சொல்லிடலாம் பாஸ். ஆஹா வசந்த், இந்த விஷயம் எனக்கு என்னவோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உன்னை அந்த மாதிரி ட்ரீட் பண்ணதுக்கு அவங்களுக்கு ஏதாவது பாடம் தர வேண்டாமா? கொஞ்சம் விசாரிச்சு பார்க்கலாம். என்ன தயாரா நீ? வசந்த் முகம் மலர்ந்து, நீங்க சொன்னா தயார்தான் பாஸ். அந்த சாரி, விலைமகள் மகன்களுக்கு புத்தி வர வேண்டாம். 2 ஆள் என்ன புடிச்சுக்கிறான் பாஸ். ஒரு வாஸ்தாது தர்ம அடி அடிக்கிறான் என்றான் கோபத்துடன். வசந்த், இன்னைக்கு என்ன கிழமை? திங்கட்கிழமை. நாளைக்கு கேஸ் எதுவும் கிடையாது நமக்கு. கணேஷ் உடனே சிரித்து விட்டு, அடுத்த கேள்வியை எதிர்பார்க்கறதுல எக்ஸ்பெக்டடா நீ? சரி, முதல்ல ராத்திரி ப்ரொஃபஸரை போய் பாரு. அந்த கிணறு பத்தி மேல ஏதாவது விவரம் தெரிஞ்சுக்க. அந்த கட்டுரையில என்னதான் எழுதி இருந்தாரு, அது என்ன ஆராய்ச்சின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கடா என்றான் கணேஷ். சரி பாஸ், டன். அதுக்கப்புறம் நாளைக்கு நாம ராஜராஜன் கிணத்துக்கு போறோம் என்றான் கணேஷ். அத்தியாயம் 6. நாளைக்கு காலையில கிளம்புறதுக்குள்ள நீ ஒரு தடவை பேராசிரியர் பார்த்துட்டு வந்துரு என்றான் கணேஷ். இதோ இப்பவே. வசந்த் பேராசிரியரை பார்ப்பதை விட அவர் மகள் தரிசனத்தில் ஆர்வம் உள்ளவன் போல தெரிந்தான். விசிலடித்துக் கொண்டே தலைவாரி கொண்டான். அதாவது தலையை களைத்துக் கொண்டான். கணேஷ் அவனை சுவாரஸ்யமாக பார்த்து, காதல்னா நடு ராத்திரியில தலை வாரிப்பாங்கன்னு எனக்கு இன்னைக்கு தாண்டா தெரியும் என்றான். இல்ல பாஸ், போறப்ப கொஞ்சம் பர்சனாலிட்டியா போகலாம்னுட்டு தான். போ ஒளி, நடு ராத்திரிக்குள்ள திரும்பி வந்துரு. திரும்பி வர்றப்ப குசியா ஒரு கேபரே, அருள்ல ஒரு பாப்பா துள்ளி விளையாடுதான். ஏய், ஒழுங்கா வீடு வந்து சேர்றா. வசந்த் பேராசிரியரின் வீட்டை அடைந்த போது 10 மணி இருக்கும். வாயில் கதவின் பொத்தானை கொஞ்ச நேரம் அழுத்திய பின் உள்ளே பால் சோற்று விசுவாச பாமரேரியன் வந்து ஒரு முறை சாஸ்திரத்துக்கு குறைத்தது. யாரு என்று தூக்க குரல் கேட்டது. நான் தான் சார், வசந்த். எந்த வசந்த்? இருக்காங்களா என்ன? கதவை திறங்க சார், உங்களுக்காக அடிபட்டு கடிபட்டு வந்திருக்கேன். என்ன விஷயமா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம், இப்ப கதவை திறக்கிறதுக்கு இல்ல. இந்த முறை இனியாவின் குரல். இனியா, இது ரொம்ப அநியாயம் என்றான் வசந்த். காலையில பேசலாம் எல்லாம். இனியாவின் குரலில் ஏன் இந்த ஐஸ் என்று வசந்துக்கு புரியவில்லை. என்ன உள்ள கூப்பிட்டு வச்சுக்கிட்டு திட்டக்கூடாதா? கெட் அவுட் யூ பாஸ்டர்ட் என்று பேராசிரியர் வெடித்தார். ஹார்ஸ் வேர்ட்ஸ் சார் இதெல்லாம். உங்களுக்காக திருகப்பட்ட கையை இன்னும் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கு, வலிச்சுக்கிட்டு இருக்கு எனக்கு. மௌனம். அப்புறம் பேச்சே இல்லை. வசந்துக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஏற்பட்டது. மெல்ல அந்த வீட்டை சுற்றி பின்புறம் குழாயடிக்கு வந்தான். துணி துவைக்கும் கல்லின் மேல் ஏறி பார்த்தான். உள்ளே சமையல் அறை தெரிந்தது. ஹால் வெளிச்சத்தில் தெரிந்தது. வெளிச்சத்தில் 3 பேர் தெரிந்தார்கள். ஆம், 3 பேர். 3ஆம் அவன் முதுகு மட்டும் தெரிந்தது. இனியாவும் பேராசிரியரும் அந்த முதுகுக்கு உரியவனை சற்று அச்சத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். போயிட்டானா பாரு என்று அந்த அதட்டினான் 3வது ஆள். இனியா எதிர் ஜன்னலில் எட்டி பார்த்து, போய்விட்டான் என்றாள். நல்லா ஞாபகம் இருக்குல்ல? எல்லாம் நல்லாதான் ஞாபகம் இருக்கு. அப்ப நான் வரட்டுமா? குழந்தை, அப்பா உடம்ப பாத்துக்க. அனாவசியத்துக்கு அடிக்கடி பற்ற போறாரு. எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க என்றாள் இனியா. இப்போது அந்த 3வது மனிதன் பக்கவாட்டில் தெரிந்தான். காலையில் அந்த ராமலிங்கம் கோஷ்டியில் பார்த்த முகமாக அது இருந்தது. அவன் வாயிற்கதவை திறந்து வெளியே சென்று சற்று தூரத்தில் மரத்தடியில் நிறுத்தி வைத்திருந்த பைக்கை உதைத்து புறப்பட்டான். வசந்த் மறுபடி வாயிற்கதவுக்கு வந்து பெல் அழுத்தினான். யாரு? சார், மறுபடியும் வசந்த் தான். நீ இன்னும் போகலையா? இப்ப கதவை திறக்கலாம்ல? சற்று நேரம் யோசனைக்கு பின் கதவு திறந்தது. ஏன்பா, உங்களுக்கெல்லாம் வேற விவசாயே கிடையாதா? பயப்படாதீங்க, கோச்சிக்காதீங்க சார். வசந்த் சட்டென்று உள்ளே வந்துருங்க என்றாள் இனியா. தட்ஸ் த கேர்ள். உங்களுக்கு என்னுடைய உதவி தேவை, ரைட்? வசந்த் உள்ளே நுழைந்து, உட்கார சொல்ல மாட்டாய்? பரவாயில்லை, உட்கார்ந்தே தீர்வேன் நான் என்று கூறினான். சொல்லுங்க, அந்த ஆளு என்ன பயமுறுத்திட்டு போனா? பேராசிரியர் தலையை அழுத்தி பிடித்துக் கொண்டு சற்று நேரம் மௌனத்திற்கு பிறகு, ச்சே,
தெரியாதனமா வெட்டி வம்புல மாட்டிக்கிட்டாச்சு. சாரி வசந்த், முதல்ல கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டேன். சரி, கட்டுரை கிடைச்சுதா? காலையில அங்க போயிருந்தியா? கேட்காதீங்க, நான் போனேன், அடி உத வாபஸ், அவ்வளவுதான். அடடா என்றாள் இனியா. தானா யூஸ் பண்ணாத, வலிக்குது எனக்கு. வசந்த், கட்டுரை போனா போகுது, விட்டுரு. விஷயம் ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. இப்ப வந்தானே அந்த ஆள் யாரு தெரியுமா? காலையில இவன் தான் சார் என் சுட்டு விரலை மடக்கினா. அந்த ராஜராஜன் கிணத்துல என்னவோ இருக்கு. இப்ப வந்தவன் என்ன சொல்லிட்டு போனான் தெரியுமா? கொஞ்ச நாள்ல அவங்களே கட்டுரையை திருப்பி கொடுப்பாங்களாம். அது வரைக்கும் அதை பத்தி யாருகிட்டையும் மூச்சு விட கூடாதான். விட்டா பளபளன்னு கத்திய காமிச்சான். வசந்த், அப்பா கழுத்துக்கிட்ட லேசா கீறி காட்டினான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வசந்த். அவங்க எல்லாம் யாரு என்றாள் இனியா. அவள் வதனத்தில் பய ரத்தம் பாய்ந்து இன்னும் சிவப்பாகி இருந்ததில் இருதயம் ஒரு 10 பாயிண்ட் எகிரி இருந்தது. இனியா, கொஞ்சம் அப்பால ஒத்தி நின்னுக்க, அப்பா கிட்ட சீரியஸா பேசணும். ஐயா, உங்களால அந்த ராசராசன் கிணத்தை அடையாளம் காட்ட முடியுமா? ஏன், எதுக்கு? ஒடி நடையா அங்க போயிட்டு வந்துடலாம்னுட்டு பாஸ் யோசனை சொன்னார். வேண்டாம்ப்பா வசந்த், ஏதாவது விபரீதம் ஆயிடும். நாங்க விபரீதத்திலேயே கையளப்புறவங்க. நீங்க பயப்படாம சொல்லுங்க சார். உக்கல் எக்கல் வட ஆற்காடு மாவட்டத்துல. செங்கல்பட்டு மாவட்டம் இல்லையா? இல்ல. அது எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு படம் வரைஞ்சு பாகங்களை குறிக்க முடியுமா உங்களால என்று கேட்டான் வசந்த். முடியும் என்றார் பேராசிரியர். முதல்ல அதை செய்யுங்க சார். அது வரைக்கும் உங்க டாக்டரை நான் விசாரிக்கிறேன். என்ன இனியா, கொஞ்சம் ஆடி போட்ட போல இருக்கே? பயப்படாத, இவங்கெல்லாம் சுண்டக்காய் பசங்க. அப்பா, அந்த கிணத்துல என்னதான் இருக்கு? இல்லம்மா, எனக்கு தெரிஞ்ச வர அது வெறும் பாலும் கிணறு. திடீர்னு இவ்வளவு பேருக்கு அதுல என்ன இன்ட்ரெஸ்ட்னே எனக்கு புரியல. நீங்க அந்த இடத்த பார்த்திருக்கீங்களா? பார்க்காம தீசிஸ் எழுத முடியுமா? என்னையா கேள்வி என்று வசந்தை பார்த்து கடிந்து கொண்டார் பேராசிரியர். கோச்சிக்காதீங்க சார், இப்பெல்லாம் டிராமா நோட்டீஸ் மாதிரி கொடுக்கறாங்கன்னு கேள்வி, அதனாலதான் நான் கேட்டேன். 6 வருஷம் ரிசர்ச் பண்ணையா ஒரு வெள்ளக்காரன் கூட. பாலுங்கிணத்து மேலையா? கில்லாடி சார் நீங்க. கிணறு மட்டும் இல்ல, அதுக்கும் பக்கத்துல இருக்கிற இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். அடடா, நாத சுவாமி கோயில், மாரவர்வன் திரிபவீர பாண்டியன், சகல லோக சக்கரவர்த்தினன். ஈசி ஈசி, பளிங்கு மாதிரி புரியுது. எனக்கு வேண்டியது ஒரு சின்ன மேட்டர் தான். அந்த இடத்துக்கு என்ன போல ஒரு பாமரன் போக வழி, அவ்வளவுதான். சரி, தரேன். பேராசிரியர் ஒரு காகிதத்தில் வரைபடம் போல போட துவங்க வசந்த் இனியாவிடம் தன் கையை காட்டி, எப்படி கண்ணி போய் காலையில பட்ட தர்ம அடி எல்லாம் அந்த கட்டுரையை தேடிட்டு போனப்ப ஏற்பட்ட விழுப்புண்கள் இதெல்லாம் என்றான். சொச்சோ, உனக்கு என்ன 3 இச்சு? என்ன வழி வலிக்க தெரியுமா எனக்கு? இனியா சைகையில் அப்புறம் என்றாள். பேராசிரியர் ஏதோ குறிப்புக்காக அடுத்த அறைக்கு செல்ல வசந்த் உடனே உயிர் பெற்று, இத்தனை நேரம் உங்க அப்பா கடிச்சார், காலையில உங்களுக்காக உதப்பட்டேன், 3 இச்சுல 1வது கன்னத்துல கொடுத்தாகணும் நீ இப்ப என்றான் வசந்த். வசந்த் அவளுக்கு மிக அருகில் வந்து விட்டான். இனியா அவனை ஒரு முறை வாசனை பார்த்துவிட்டு மூக்கால் சின்னதாக அவன் மூக்கை உரசிவிட்டு அவன் மார்பில் கை வைத்து தள்ளிவிட்டு அகற்றினாள். இது போதும், 2 நாளைக்கு இது தாங்கும். பேராசிரியர் வந்து, இந்தா இதுல எல்லாம் குறிச்சு கொடுத்திருக்கேன். எனக்கு என்னவோ இவங்களுக்கும் சரித்திரத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தோணுது. ஆனா எதுக்காகன்னு தான் தெரியல என்றார். அவங்க ஏதோ ஒரு கெட்ட காரியத்துக்கு கோஷ்டியா அங்க போயிருக்காங்க. என்ன காரியம்னு கண்டுபிடிக்கிறது எங்க காரியம். வரேன் சார், வரேன் இனியா. வசந்த் தீர்மானத்துடன் திரும்பி செல்லும் போது ஒமர்கயம் என்கிற ரெஸ்டாரண்டில் வாசல் இழுத்து மூடப்பட்டு உள்ளே திடும் திடும் என்று கேபரே இசை வழிந்தது. வெளியே கலாட்டாவை எதிர்பார்த்து 1-2 தாட்டியான தர்வான்கள் காவல். வசந்த் அந்த மர நிழலில் பைக்கை மறுபடி பார்த்தான். என்ன பிரதர், ஷோ நடக்குதா? வசந்த் தந்த ரூபத்தை துவாரபாலகன் பற்றி கொண்டு கதவை தேவைக்கு உட்பட்ட அளவு திறந்து உள்ளே அனுமதித்தான். சங்கீதம் கலந்த புகைப்படலம் அங்கே தாக்கியது. பூராவும் ஆண்கள் கூட்டம். அவர்கள் ஊடே லாவினியா என்று பெயரிடப்பட்ட ஒரு சேலம் லோக்கல் ஜிகினாக்களை ஒவ்வொன்றாக உதறிக்கொண்டிருக்க வசந்த் மொபைக் ஆசாமியை தேடினான். இருட்டில் அடையாளங்கள் கரைந்திருந்தன.
லாவினியா ஒரு சுற்று சுற்றி அரை ஹெக்டேர் முதுகை காட்டினாள். ஆர்கெஸ்ட்ரா கைவசம் இருக்கும் வாத்தியங்களை எல்லாம் துவம்சம் பண்ணி முடித்து கடைசி நேர பபாவில் விளக்கணைவதற்கு ஒரு கணம் முன்னால் அந்த பெண்ணின் விளக்கணைந்தது. மற்ற விளக்குகள் மறுபடி மலர்ந்தபோது மேடை காலியாகி இன்டர்வெல் விட்டிருந்தார்கள். வசந்த் சுற்றுமுற்றும் பார்த்தான். அவனை காணும். யார பாக்குறீங்க பிரதர்? வசந்த் சட்டென்று திரும்பி பார்க்க சாட்சாத் அவனேதான், அந்த பைக் தடியன். அட நீங்களா? காலையில சந்திச்சோம்ல, அப்ப அதிகம் உங்க கூட பேச முடியாம போயிடுச்சு. சந்தர்ப்பம் சரியா இல்ல. என்ன சாப்பிடுறேன்? என்னவா? உன்னதான். ஜோக் அடிக்கிறேளா? ஏய், உனக்கு எவ்வளவு தெரியும்? வசந்த் சுற்றும் பார்த்து, அண்ணா கிட்ட ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? கிட்ட வாங்கோ, காதோட சொல்றேன் என்றான் அவன். அந்த மூர்க்கன் காதை காட்ட வசந்த் எல்லாம் தெரியும் என்றான். அப்ப என்ன செய்யறதா உத்தேசம் என்று கேட்டான் அந்த தடியன். நீங்க என்ன செய்ய சொல்றீங்களோ அதே. வசந்துக்கு அவன் என்ன கேட்கிறான், என்ன பதில் நாம் சொல்கிறோம், இரண்டு விஷயங்களும் குன்சாக இருந்தன. பிரதர், உனக்கு ஒரு சுவாரஸ்யமான பொண்ணை சந்திக்க விருப்பமா? பிரதர், அதை விட முக்கியமான சந்தோஷமான காரியம் இருக்க முடியுமா? அப்ப உள்ள வரீங்களா? அத்தியாயம் 7. கேபரே இடைவேளை என்பது ஒரு அசட்டுத்தனமான நேரத்தீவு. புதுசாக வந்திருப்பவர்கள் தத்தம் மனைவிமார் ஞாபகம் வந்து வெளிச்சத்துக்கு வந்த வெள்ளெலி போல விழிக்க வசந்த் தன் தற்காலிக நண்பனை பார்த்து புன்னகைத்தான். அவன் முக மாறுதல் இன்றி, சொல்லு, எப்படி தப்பிச்ச என்றான். அது ஒரு ஜீனி வேலை. நீ ஒரு கவர்மெண்ட் ஆசாமியா? இருக்கலாம். அவங்களுக்கும் தெரியுமா? தெரியலாம், தெரியாமல் இருக்கலாம். நீங்க யாரையோ சந்திக்கணும்னு சொன்னீங்களே, உள்றவா? உள்ற அந்த பெண் பழுப்பாக இறைச்சி போல இருந்த எதையோ கடித்து கொண்டு சன்ன நீல போர்வைக்குள் மொத்தம் 3/4 மீட்டர் துணியில் மற்றவை நேரில் என்றாள். ஹலோ, உங்களை நான் பார்த்திருக்கேன். அவள் வசந்தை கவனிக்காமல் தன் இறைமேல் கவனமாக இருந்தாள். தா பாரு, உன் பேர் என்ன சொன்ன? ரங்காச்சாரி. இவ பேரு செல்லம். அப்படின்னா லாவணியாங்கிறது புனை பெயராக்கும். அது டான்ஸுக்காக வச்சுக்கிட்டது. ரோஸ்ட் நல்லா இருக்குதுங்க மகா என்றாள் செல்லம். தா பாரு ரங்கா, இவளை பாத்தில்ல, குட்டி ஷோக்கா தானே கீரா? ஆமா ரா, உனக்குன்னு ஸ்பெஷலா இவளை சும்மா உருவி விட்ட மாதிரி ஒரு டான்ஸ் காட்ட சொல்லவா? அதுக்கு நான் என்ன காட்டணும்? எங்க இருக்கு சொல்லிடு. வசந்த் அந்த பெண்ணை பார்த்தான். சம்பாஷணை தன்னை பற்றியே இல்லை போல தன் நகத்தை பார்த்து கொண்டிருந்தாள் அந்த பெண். பெரும்பாலும் கேள்வி பதில் புரியாத பாதையில் சென்று கொண்டிருப்பது அவனுக்கு சற்று கவலையாக இருந்தது. எவ்வளவு தூரம் இந்த நாடகத்தை நடத்த முடியும் என்று தீர்மானமாக தெரியவில்லை. எங்க இருக்குன்னு தெரிஞ்சா நான் இந்நேரம் அங்க இருக்க மாட்டேனா பிரதர் என்றான் வசந்த். லாவினியா, யுவர் நெக்ஸ்ட் டான்ஸ். தோ வந்துட்டேன் என்று அவள் தன் தோகையை துறந்துவிட்டு மேடைக்கு சென்றாள். உய் உய் என்று சீழ்க்கைகள் வரவேற்றன. சரி, அப்ப நான் வரட்டுமா? எங்க கிளம்பிட்ட? எனக்கு இன்னும் பதில் வரலையே. முதல்ல நீங்க யாரு கட்சி, அத சொல்லு முன்னால. அவன் சுதந்திரமாக வசந்தின் சட்டை பையை தொட்டு, பைக்குள்ள என்ன வச்சிருக்க என்றான். சும்மா காகிதம். காட்ட மாட்டியா? காட்டிட்டா போச்சு. வசந்த் சட்டென்று உதறிக்கொண்டு எழுந்தான். ஒரே பாய்ச்சலில் கதவை நோக்கி ஓடினான். கதவை மோதி திறந்தான். வெளியே விரைந்தான். சந்துக்குள் நுழைந்து மற்றொரு முனை திரும்பி மோட்டார் சைக்கிள் திடீர் என்று உயிர் பெறும் ஓசை கேட்டுவிட்டு சற்று நேரம் கழிந்த பிறகு காத்திருந்து மறுபடி அந்த ரெஸ்டாரண்ட் வாசலை அணுகினான். லாவினியா தன் டியூட்டி முடிந்து சாரி அணிந்து கொண்டு பொட்டலமாக வீட்டுக்கு பாக்கி சிக்கனை. செல்லம், எங்க வீட்டுக்கா? ஆமா. வீடு எங்க? சிந்தாதிரி பேட்டையா? ஏதோ ஒரு பேட்டை. கொஞ்சம் வெறுப்புல இருக்கீங்க போல. எனக்கு தெரிஞ்ச கேபரே ஆர்டிஸ்ட் எல்லோருடைய வாழ்க்கையிலும் பின்னணியில ஒரு சோக கதை இருக்கு. கடைசி கேஸ் ஒரு நொண்டி தங்க, சரியா? இல்ல, எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமில்ல. காசு தர்றாங்க, ஆடுறேன். நல்ல பிரின்சிபல் என்றான் வசந்த். செல்லத்துக்கு சுமார் 20 வயது இருக்கலாம். ஒரு இடது கையால் தூக்கி விடலாம் போல மெல்லிசாக இருந்தாள். அந்த ஆளை உனக்கு எப்படி தெரியும்? அவரு முதலாளிக்கு வேண்டியவரு. எனக்கு கூட முதலாளிய தெரியும். அப்படியா? சரி, நான் வரேன். வீட்டு வரைக்கும் துணைக்கு வரட்டுமா? இல்ல வேண்டாம். உன்னை பார்த்தா ஆளு புதுசு மாதிரி இருக்கு. இவங்க சவகாசம் வேண்டாம், அழகிக்க.
விலகிக்க, அடிபடுறதுக்குள்ள விலகிக்க நீ. அவள் பின்கதவை திறந்து இருட்டில் சைக்கிள் ரிக்ஷாவில் ஏறிச் சென்றாள். ஒரு மோட்டார் சைக்கிள் மூர்க்கன், ஒரு கேபரே கன்னி விஷயம் கொஞ்சம் சுவாரஸ்யமா போகுதில்ல பாஸ் என்றான் வசந்த். திருடனுங்க சவகாசம் அதிகமாயிட்டு வருது. நீயே அங்கெல்லாம் போற? நேர வீட்டுக்கு வர வேண்டியதானே? கணேஷ் கலைந்த தூக்க வெறுப்பில் இருந்தான். அந்த ஆளு என்ன கவர்மெண்டான்னு கேட்டான் பாஸ். அப்படின்னா இது சர்க்கார் சம்பந்தமான விஷயம். என்ன எது இருக்கு? எல்லாத்தையும் காலையில பேசிக்கலாம்டா, தூங்கி தொலை. காலையில போறோம்ல, போலாம் போலாம். அதிகாலை வசந்த் உற்சாகத்துடன் கணேஷின் தூக்கத்தை கலைத்தான். பால் வாங்கி வந்து காஃபி தயாரித்தான். ரேடியேட்டருக்கு தண்ணீர் நிரப்பினான். காரை துடைத்தான். உடுப்பியில் இருந்து பொட்டலங்கள் தருவித்தான். முதல்ல காஞ்சிபுரம், அங்கே இருந்து வந்தவாசி போற பாதையை பிடிக்கணும். அப்புறம் அங்கிருந்து ஏங்க கூலமந்தல் போற பாதை இதுதானே? கூலமந்தல்ல எங்க போகணும்? உக்கல். அட, நானும் அங்கதான் போகணும். பஸ் வருமானுட்டு காத்துக்கிட்டு இருக்கேன். ஏறுங்க பெரியவரே கார்ல. பெரியவர் சந்தோஷமாக ஏறிக்கொண்டு கதவை படீர் என்று சாத்தினார். நீங்க சினிமாக்காரங்களா என்று பெரியவர் கேட்டார். இல்ல. உக்கல்ல என்ன சொல்லி? கோயிலுக்கு போகணும். பெருமா கோயிலா? எல்லா கோயிலையும் பார்க்கணும். சாமி கும்பிடவா? இல்ல. அப்ப ஆராய்ச்சியா? அது மாதிரிதான் வச்சுக்கோங்களேன். கூலமந்தல்லையே ஒரு பழைய கோயில் இருக்குது. கவர்மெண்ட் பாதுகாக்கிறாங்க அத. பெரியவரே கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. முதல்ல உக்கலை பார்க்கணும். அங்க ராஜராஜன் கிணறுன்னு ஒரு இடம் தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுங்க. ஆனா அங்க நிறைய கிணறு இருக்குது. ஆற்றில் நீர் இல்லை. சவுக்கு தோப்புகள் தெரிந்தன. நகர நாகரிகம் தீண்டிய ஒரு இரண்டுங்கெட்டா நிலையில், தன்னை இன்னும் தீர்மானிக்காத நிலையில் இருந்தது உக்கல் கிராமம். புழுதி மேகத்தில் சிறுவர்கள் தொடர தெரு திண்ணை சீட்டாட்டங்களில் இருந்து கேள்வி முகங்கள் எட்டி பார்த்தன. பேண்ட் அணிந்த வாலிபர்கள் சிலர் தென்பட்டனர். இந்த ஆத்துக்கு பேர் என்ன பெரியவரே? செய்யாருங்க. ஆமா, கோயில் எங்க? இதாங்க பெரிய தெரு. இப்படியே கிழக்கால போனீங்கன்னா பெருமா கோயில் சந்து வருங்க. இப்படியே வடக்கே போனா ஈஸ்வரன் கோயில். அப்ப நேரா போனா கம்மாள தெரு, முதலியார் தெரு, அப்புறம் பாப்பார தெரு. ஹோல்டன் தொடர்கதைய நிறுத்திடுவாங்க. மேக்கப் போனா செம்படவ தெரு அங்க வருங்க. சரிதான் பாஸ். மார்னிங் ஆக்ஷன். கோயில்ல கிணறு இருக்கா பெரியவரே என்று கேட்டான் கணேஷ். பெரியவரே, நேத்திக்கு உங்க கிராமத்துக்கு புதுசா பட்டணத்துல இருந்து யாராவது வந்தாங்களா? பழுப்பா நீளமா ஒரு மோட்டார்ல என்று வசந்த் கேட்டான். இல்லீங்களே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரியலீங்களே. நான் ஊர்ல தானே இருந்தேன். கார் பெருமாள் கோயில் வாசலில் நிற்க சிறுவர்கள் சூழ்ந்து கொள்ள வசந்தும் கணேசும் பெரியவர் வழிகாட்ட உள்ளே சென்றார்கள். நுழைவாயில் சிதிலமாக இருந்தது. கோபுரம் மற்றும் உயர்ந்த கல் தூண்கள் மேல்கூரை வைந்திருந்தது. எதிரே நடன மேடை போன்ற அமைப்பு தெரிந்தது. சுமார் 12 அடி உயரத்தில் அதன் பின் தெரிந்த கருவறை திறந்திருந்தது. கிணறு இருக்கா? அங்க பாருங்க, ஓரத்தில் ஒண்ணு இருக்குதுங்க. கோயிலின் தென்மேற்கு மூலையில் அந்த கிணறு இருந்தது. சுமார் 10 அடி விட்டத்துக்கு ஏறக்குறைய பாழும் கிணறு. அதில் தண்ணீர் இல்லை. இந்த கிணத்தை பத்தி ஏதாவது கதை உண்டா பெரியவரே? இதுல புதையல் இருக்கிறதா சொல்லுவாங்க. எங்க இருக்குன்னு அந்த கல் சுவத்துல எழுதி வச்சிருக்கிறதா சொல்றாங்க. அதை யாராலும் படிக்க முடியாதுங்க. நீங்க அதை தேடிட்டு தான் வந்திருக்கீங்களா? இன்ட்ரெஸ்டிங். வசந்த் கணேஷை பார்த்தான். கணேஷ் அந்த கருவறை பக்கம் செல்ல வசந்த் அவனை பின்தொடர்ந்து போனான். கருவறையின் கல்கட்டின் வெளிப்புறத்தில் எழுத்துக்கள் வெட்டப்பட்டிருந்தன. லப்பெருநில செலவியுந்தனக்கே உரிமை. பாஸ், தலகால் புரியல. ஒரு சில பேருக்கு புரிஞ்சிருக்குடா. மட விளாகத்துல கை கால் ஒடிஞ்ச சிலைங்க இருக்குங்க. பாத்துங்க, முள்ளுச்செடிங்க அதிகம் இருக்கும். வசந்த் நெருஞ்சி முட்களின் உபயத்தில் நொண்டினான். எனக்கு என்னவோ நாம தேடுற இடமே தப்புன்னு தோணுது. பேராசிரியர் இதைய ஆராய்ச்சி செஞ்சிருக்கார். 5 நிமிஷத்துக்கு மேல இந்த இடத்துல எவனாலையும் நிக்க முடியாது. ஏங்க, உங்க உக்கல் கிராமம் முழுக்க இங்கதான் வந்து உட்காருவாங்களா? கப்பு தாங்கலையே. நம்ம வீட்டுக்கு வரீங்களா? மோர் குடிக்கலாம். அப்புறம் வரும் பெரியவரே. இல்ல, பட்டணத்துக்காரங்களுக்கு டீ தண்ணி வேணும்னா என் மவ நல்லா டீ வைக்கும். ஆமா, உங்க மவளுக்கு என்ன வயசு? சின்னதுங்க, 10, 15. பாஸ், ஒரு கப்பு டீ அடிச்சிட்டு வந்துடலாமே. யூ ஆர் சப்போஸ் டு பி இன் லவ் வித் இனியா வசந்த். ஆமா பாஸ், மறந்தே போயிட்டேன். பெரியவரே, நீங்க போய்க்கங்க.
கணேஷ் மறுபடி கிணற்றுக்கு சென்று எட்டி பார்த்தான். ஆஹாம், இதில் எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல. அப்ப நான் வரட்டுங்களா என்றார் அவர். வாங்க, ராத்திரி நீங்க இங்க தங்குவீங்களா? இல்ல, சான்ஸே இல்ல. பெரியவர் சிறுவர்களை விரட்டி அடித்துக் கொண்டு விலக வசந்தும் கணேஷும் தனியே விடப்பட்டார்கள். கோயிலை விட்டு வெளியே வந்து சற்று தூரம் நடந்தார்கள். வசந்த், ஒரு ஆள் நம்ம பின்னால வந்துகிட்டு இருக்கான், கவனிச்சியா? ஆமா பாஸ், கவனிச்சேன். விசாரிக்கலாமா? இல்லடா, கண்டுக்காத, நட. நேராக வெளித்தெருவில் நிறுத்தப்பட்டிருந்த காருக்கு நடந்தார்கள். காரை கிளப்பும் தருணத்தில் அவன் சற்று அவசரமாக அருகில் வந்து, ஒரு நிமிஷம் உங்களோட பேசணும் என்றான். பேசுங்க. கார் மெட்ராஸ் போறதா? இப்போதைக்கு இல்ல. நான் ஏறிக்கலாமா? நீங்க யாரு? உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. கணேஷ் காரின் இன்ஜினை இளைப்பாற்றினான். தனியா உடனே வந்தா சொல்றேன். ஏன் இங்கேயே சொல்லுங்களேன். நீங்க என்ன பண்றீங்க? உடனே சதாசிவங்கிறவரை போய்... அவன் சொல்ல வந்ததை முடிக்காமல் சடக்கென்று நிறுத்தி விட்டான். அல்லது நிறுத்தப்பட்டு விட்டான். அவனிடமிருந்து அடுத்து ஹக் என்று ஒரு வினோத சப்தம் மட்டும் எழுந்தது. அப்படியே கார் கதவுக்குள் எட்டி பார்ப்பவன் போல் வசந்தின் முகத்தோடு முகம் ஒட்டி கொண்டான். என்ன சார், முத்தம் கொடுக்கறீங்க? அவன் வாய் திறந்து காற்றுதான் வெளியே வந்தது. வசந்த், சம்திங் ராங், டெரிபிளி ராங். வசந்த் கார் கதவை தள்ள முயற்சி செய்தான். முடியவில்லை. இதன் அடியில் கணேஷ் காரின் மறுபுறம் வெளிப்பட்டு அந்த புதியவனை பின்புறத்தில் இருந்து அணுக, ஓ மை காட்! அவன் முதுகில் கத்தி சொருகப்பட்டு ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 8. மெல்ல மெல்ல கூட்டம் சேர்ந்து கொள்ள ஆரம்பித்தது. கூட்டத்தின் நெருக்கத்தில் பிறகு எதுவும் செய்ய முடியாது. மிக விரைவில் ஏதாவது செய்தாக வேண்டும். மிக அவசரம். கணேஷ் அந்த உடலை அப்புறப்படுத்துவதற்கு தயங்கினான். கிராமத்தின் போலீஸ் அமைப்பில் சிக்கல்கள் இருக்கலாம். வசந்த், குவிக், காரை எடு. பாஸ், உயிர் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்பா, இங்க பக்கத்துல ஆஸ்பத்திரி எங்க இருக்கு? மாட்டாஸ்பத்திரிங்களா? ஸ்டார்டரை 4-5 முறை இயக்கியும் பயனில்லை. கார் ஸ்டார்ட் ஆகவில்லை. மனுஷ ஆஸ்பத்திரிப்பா. பிளட் ஆகியிருக்கு. கார் சண்டி பண்ணுது பாஸ். யாருங்க இந்த ஆளு? செத்துட்டா இந்த ஆளு. இல்லடா, மூச்சு வருது. கணேஷ் தீர்மானித்து அவனை நிமிர்த்தினான். வசந்த், போலீஸ் ஸ்டேஷன் எங்கன்னு முதல்ல விசாரி. அந்த மாட்டு வண்டியை கூப்பிடுங்க. நிறுத்துங்க அத. யோ மாட்டு வண்டி, கொஞ்சம் வரியா? கத்தி குத்து அம்சமா குத்தி இருக்குதுங்க. செத்த பணமா? நான் மாட்டங்க என்றார் வண்டிக்காரர். யோ சாவுகிராக்கி, இன்னும் ஆளு சாகலியா? தூக்குடா டேய். புசு புசுன்னு மூச்சு விடுறத பார்த்தா 12 மணிக்குள்ள போயிடுவான்யா. இல்ல, நீங்க பேசி முடிக்கிறதுலயே போயிடுவான். தூக்கியா என்று கத்தினான் வசந்த். கணேஷ் அந்த முதுகின் கத்தி குத்தை பார்த்தான். ரத்தம் கட்டி தட்ட ஆரம்பித்திருந்தது. பாஸ், வசமா கிராமத்துல மாட்டிக்கிட்டோம். ஏன்பா, இந்த பக்கம் தங்குற ஹோட்டல் நல்லதா இருக்கா? அதுக்கு டவுனுக்கு போயிருங்க. என்னங்காச்சு? ஏதாவது நிலத்தகராறா? குத்தி போட்டாங்களா? இந்த ஊர்ல இதெல்லாம் சகஜமுங்க. வண்டியின் முன்பகுதியில் வசந்த் ஏறிக்கொள்ள கணேஷ் அந்த தெரு அத்தனை பேருடனும் பின்தொடர்ந்தான். தெருக்கதவுகள், ஜன்னல்கள் எல்லாம் உயிர் பெற்று பளிச்சென்று பெண் முகங்கள் எட்டி பார்த்தன. கணேஷ் அருகே நடந்த சற்றே வயதானவரிடம், ஏங்க, இங்கே சதாசிவம்னு யாரு இருக்காங்களா என்று கேட்டான். இதோ, சதாசிவம். குறிப்பிட்ட சதாசிவம் அருகே வந்தான். சின்ன பையன், 10 வயது இருக்கும். இவன் இல்லைங்க, வேற சதாசிவம். யார சொல்றீங்க? ஊர்ல 800 சதாசிவம் இருக்காங்க. கணேசன் ஞாபகத்தில் அந்த அரைகுறை வாக்கியம் வெட்டியது. சதாசிவம்னு ஒருத்தர இங்க அந்த பேர்ல ஊர் பெரிய மனுஷங்க யாராவது இருக்காங்களா? டாக்டர் ஐயா பேரு சதானந்தம். சதாசிவங்களை சொல்லுங்க முதல்ல என்றான் கணேஷ். லோக்கல் ஃபண்ட் ஆஸ்பத்திரி அந்த எமர்ஜென்சிக்கு தயாராக இல்லை. டாக்டர் சாப்பிட வெளியே போயிருந்தார். உதவியாளர் லீவில் இருக்கிறாராம். நர்ஸ் இன்னும் போஸ்ட் ஆகவில்லையாம். பின்ன நீங்க யாரு? நான் இங்க வைத்தியம் பார்த்துக்க வந்தவங்க. நாசமா போச்சு பாஸ், இவன் காலி. ஏயா, அடுத்த ஆஸ்பத்திரி எவ்வளவு தூரம்? யாருப்பா அது? ஆளு புதுசா இருக்கு என்று ஒரு அதட்டு குரல் கேட்டது. கிராமத்தின் போலீஸ் தொப்பி தென்பட்டது. வாங்க என்றான் வசந்த். ஒதுங்கடா, என்ன கூட்டம் போட்டுக்கிட்டு? பட்டணத்துக்காரங்கன்னு சொன்னாங்களே, நீங்க தானே அது? ஆமாங்க என்றான் வசந்த். எப்படி நீங்க பாடி எடுக்க போகும்? கான்ஸ்டபிளுக்கு 40 வயது இருக்கும். கிராமத்திலேயே பிறந்து வளர்ந்து மணந்து
பழசாகி போன ஆசாமி என்று தோன்றியது. ரூல்ஸ் அவருக்கு தெரிந்திருக்க அவசியமில்லை. ஆனா அடிபட்டிருக்கான், ரத்தம் கொட்டுது, உசுர் இருக்கு, அப்படியே போட்டுட்டு வந்திருக்கணும்ங்கிறீங்களா என்றான் வசந்த். அது கூட சரிதான். கான்ஸ்டபிள் குத்துப்பட்டவனை அணுகி, யோ யாரையா நீ என்று கேட்டார். அதிக இரத்த சேதத்தால் அவன் அரை மயக்கத்தில் இருந்தான். இந்த ஆள் யாருன்னு யாருக்காவது தெரியுமாயா என்று கான்ஸ்டபிள் கேட்டார். சுற்றுப்பட்டவர்கள் மௌனமாக இருந்தார்கள். வெளியூர் ஆளு மாதிரி தெரியுதுன்னு. என்ன பாடாவதியோ, யோ உன்னை குத்துனது யாரு சொல்லு. அருகே கணேஷ் செல்ல அவன் உதடுகள் லேசாக அசைந்தன. கணேஷ் உன்னிப்பாக கேட்டான், கிணறு கிணறு என்ன கிணறு? கிணத்துல கிணத்துல அதை முடிக்க முடியாமல் சோர்வு அவனை ஆக்கிரமிக்க அவன் கண்களை மூடிக்கொண்டான். கிணத்துல என்ன தெரியலையே. வாங்க டாக்டர் ஐயா, இந்த ஆளை பாருங்க. டாக்டர் சமீபத்தில் போஸ்டிங் ஆன இளைஞன் போல தெரிந்தான். ஓ காட், ஹி இஸ் ப்ளீடிங். ஒதுங்கியா ஒதுங்கியா, என்ன கூட்டம்? பொழைக்குமா போயிருமா சொல்லுங்க டாக்டர். சொல்ல முடியாது, நீங்க எல்லாம் வெளியே போங்க. கணேஷ் வசந்துடன் வெளியே வந்தான். பாஸ், மறுபடி கிணறு நம்மளை தொடர்த்தது. வசந்த் சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டு ஈச்ச மரத்தின் சிக்கனமான நிழலில் நின்றான். அவனுக்கு ஏதோ தெரியக்கூடாதது தெரிஞ்சிருக்கு. அபாயகரமானது பாஸ். குத்தினவனை பாத்தியா வசந்த்? ஆஹா, முடியவே இல்ல. பக்கத்துல ஒரு சந்து, அதுல மறைஞ்சிட்டு இருந்திருக்கணும். நான் பார்த்தபோது பின்னால ஒரு ஈ இல்ல. ஒருவேளை ஒருவேளை கத்தி பின்னால எங்க இருந்தாவது எரியப்பட்டதோ என்னவோ. ஆமா இருக்கலாம் பாஸ் என்று வசந்த் தன் முதுகு பக்கம் கை செலுத்தி தடவிக்கொண்டான். நம்ம முதுகுல ஏதாவது கத்தி கித்தி தொங்கிக்கிட்டு இருக்கா பாருங்க. அதுக்கு இன்னும் கொஞ்சம் சமயம் ஆகும்னு தோணுதுரா. கிணறு கிணறு எந்த கிணறு வசந்த்? அதான் நம்ம ராஜராஜன் தான். அந்த ஆளு பொழைக்கணுமே வசந்த். ஆஹா, டாக்டரை பார்த்தா நம்பிக்கையே தெரியல. பல்ஸ் பாக்குறப்ப இவனுக்கு பல்ஸ் எகிருது. சின்ன பையனா இருக்கானே. ஆமா பாஸ், 30 வயசுதான் இருக்கும். பாடியில வலி இருந்தா பொழைச்சுக்குவான். ரத்த சேதம் நிறைய ஆயிடுச்சு. ரத்தம் கொடுக்க வேண்டி இருக்கும். இந்த ஆஸ்பத்திரியில கொடுத்தாலும் எடுத்துக்க வசதி இருக்காது. ஏதாவது ஹெட் குவார்டர்ஸ் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துக்கிட்டு போக வேண்டி இருக்கும். கூட்டிட்டு எங்க எடுத்துக்கிட்டு தான் போக முடியும் என்றான் வசந்த். வசந்த், அவனை எப்படியாவது பேச வைக்கணும். அவன் என்ன சொல்ல வந்தான்னு நமக்கு தெரிஞ்சே ஆகணும். வாங்க பாஸ், டாக்டரை கேட்கலாம். எனக்கு என்னவோ அந்த ஆளு வெட்டினரி டாக்டரோன்னு சந்தேகம். ஊசிய பார்த்தா பெருசா இருக்கு. ஒரு ஆளு உயிருக்கு மன்றாடிட்டு இருக்க போது இந்த மாதிரி அறுவை ஜோக் அடிக்கிறது எனக்கு கட்டோட பிடிக்கல. அதானே? சாரி, இப்ப சீரியஸா இந்த விவகாரத்தை விடுறதில்ல. அங்கங்க முதுகுல 1-2 கத்தி குத்துனா என்ன, எடுத்துட்டு வேற வேலையை பாக்குறது. சாரி பாஸ், மறுபடியும் ஜோக் அடிக்கிறேன்னு. நீ சாவறதுக்கு முன்னாடி கூட ஜோக் அடிச்சுக்கிட்டு தாடா செத்து போவ. வாடா. அவர்கள் மறுபடி ஆஸ்பத்திரியின் முன்னறைக்கு சென்ற போது கத்தி குத்தாளி மல்லாந்து படுத்திருந்தான். மூச்சு லேசாக வருவதை கணேஷ் கவனித்தான். ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், நிறைய ரத்தம் இழந்திருக்கான். அவனுக்கு இப்ப ரத்தம் கொடுத்தாகணுமே என்றார் டாக்டர். இந்த ஊர்ல டெலிபோன் ஏதாவது சமாச்சாரம் உண்டுங்களா கான்ஸ்டபிள் ஐயா என்று கான்ஸ்டபிளை பார்த்து கேட்டான். இருக்குதுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க யாரு, என்ன போக்குவரத்து, எல்லாத்தையும் துப்புரவா சொல்லி போடுங்க. கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் பாருங்க. அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாங்க, முதல்ல ஆளு பொழைக்கிற வழிய பார்க்கலாமா என்றான் கணேஷ். அது கூட சரிதாங்க. இருங்க, வீடியோ ஜீப் இருக்கா பார்த்துட்டு வர்றேன். இருந்தா சௌகரியமா போயிரும். சீக்கிரம் வாங்க. நீங்க எங்கேயும் போயிடாதீங்க, பட்டணத்துக்காரவங்களே. இல்ல இல்ல போகல, துப்புரவா விசாரிக்க வேண்டாமாங்க. அதானே. டாக்டர், பேஷண்ட் எப்படி இருக்கான்? போ, ஒண்ணு சொல்ல முடியாதுப்பா என்று டாக்டர் ஒரு மாத்திரையை விழுங்கிக் கொண்டார். அப்புறம் ஏதாவது பேசினானா? இல்ல, கான்ஸ்டபிள் தான் ஏதோ கேட்டுக்கிட்டு இருந்தாரு. சத்தம் போட்டு ஒத்தையான்னு சொன்னேன். கணேஷ் படுத்திருந்தவன் பக்கத்தில் சென்றான். சூடு பார்த்தான். தொடாதீங்க, போலீஸ் கேஸ் என்றார் டாக்டர். இவன் பேசியே ஆகணும் டாக்டர். சரி, எப்படியாச்சு? எது இந்த கத்தி குத்து? சரியா தெரியல டாக்டர். நாங்க பாட்டுக்கு கார்ல உட்கார்ந்துகிட்டு இருந்தோம். திடீர்னு எங்க மேல தலகுப்புற விழுந்தான். திரும்பி பார்த்தா ரத்தம், கத்தி. ரொம்ப கோபக்கார பயிலுவ, எதுக்கெடுத்தாலும் கத்தி. கணேஷ் கத்தியை பார்த்தான். ரத்தம் உறைந்திருந்தாலும் அதன் கூர்மை புரிந்தது. நீளம் தெரிந்தது. பளபளப்பு அச்சுறுத்தியது.
சமையலறை கத்தி இல்லை அது. முதுகுகளையும் மார்புகளையும் குத்துவதற்கென்றே ஏற்பட்ட கெட்ட கத்தி அது. என்ன சொல்ல வந்தான்? யார் அவன்? லோக்கல் ஆள் இல்லைன்னு தெரியுது. பைக்குள்ள பஸ் டிக்கெட் வச்சிருக்கான். டாக்டர், இவன் பையன் நாங்க பார்க்கலாமா? கான்ஸ்டபிள் வந்தா காய்ச்சி மூச்சுன்னு கத்துவாயா? அவர் வர்றதுக்குள்ள நீங்க யாருன்னு தெரியலையே. நாங்க 2 பேரும் லாயர்ஸ், மெட்ராஸ்காரங்க. உங்களுக்கு டிஎம்எஸ் ஆபீஸ்ல யாராவது தெரியுமா? டைரக்டரையே தெரியும். டாக்டரின் சுபாவத்தில் ஒரு மின்னல் மாற்றம் ஏற்பட்டது. உட்காருங்க. உங்க பேர் என்ன? வசந்த். என்ன பார்க்கணுமா பாத்துக்கோங்க, சீக்கிரம். கணேஷ் படுத்திருந்தவனை அசைத்தான். காவி நிறத்தில் பூப்பூ சட்டை, நெற்றியில் குங்கும லேசு, பேண்ட் காலோரத்தில் நூல், கூந்தல் எண்ணெய் படிந்து சமீப வீழ்ச்சியின் காரணத்தால் புழுதியும் ரத்தமும் ஆகி இருந்தது. வசந்த், உங்களுக்கு எந்த ஊருக்கு டாக்டர் மாத்தல் வேணும் என்று கேட்டான் டாக்டரை. கணேஷ் அந்த சட்டை பையை காலி செய்தான். டிடிசியின் பஸ் டிக்கெட், ஒரு அழுக்கு காகிதத்தில் மொத்தம் செலவு செய்த ரூபாய் 47.60க்கு முழுமையான கணக்கு. தஞ்சாவூர் ப்ராப்பர்ல கிடைச்சதுன்னா நல்லதுங்க என்றார் டாக்டர் வசந்த். போஸ்ட் கார்டு அன்புள்ள அண்ணன் அவர்களுக்கு என்றது. விலாசத்தை பார்த்தான். ஆதம்பாக்கம். ஆள் யார் என்று அறிந்து தெரிந்து கொண்டு விடலாம். அதான் டாக்டர், உங்களுக்கு சௌகரியம். 4 வருஷம் கவர்மெண்ட் உத்தியோகம் பார்த்துட்டு பளிச்சுன்னு கிளினிக் வச்சிடலாம். சதாசிவம் முதலியார் தெரு, உக்கல் போஸ்ட், வட ஆற்காடு மாவட்டம். டைரக்டர் ஐயாவா தெரியும்னு சொன்னீங்க? பின்ன வெறும் விலாசம் மட்டும். கணேஷ் அந்த தபால் கார்டை எடுத்துக்கொண்டான். வெளியே ஜீப் பரவம் கேட்டது. கணேஷ் அவசரமாக அறையை விட்டு விலகினான். காஞ்சிபுரமே எடுத்துட்டு போயிடலாங்க. ஆள் யாருன்னு இன்னும் தெரியலையே. நிச்சயம் வெளியூர்காரன் தான். இதோ இவங்க கூட வெளியூர் தான். நீங்கெல்லாம் எந்த ஊரு? மெட்ராஸ் தாங்க என்றான் வசந்த். இந்த சீட்டை ஆஸ்பத்திரியில காட்டுங்க, உடனே வைத்தியம் பார்ப்பாங்க. டாக்டரிடம் சீட்டை பெற்றுக்கொண்டு கணேஷ் வசந்த் இருவரையும் தீர்மானம் இல்லாமல் பார்த்தார் கான்ஸ்டபிள். நீங்க போயிட்டு வாங்க, நாங்க இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டோம் என்றான் கணேஷ். ஏய்யா, கார்ல வந்தீங்களாமே 2 பேரும், அதை அப்பவே சொல்லக்கூடாது. ஜீப்புக்கு நான் அல்லாடுறேன். கார் ரிப்பேர் ஏட்டையா, முக்கி முக்கி பார்த்தாச்சு, பொவ கூட வரல என்றான் வசந்த். அதனாலதான் சொல்றேன், நாங்க எங்கேயும் வெளியே போயிட மாட்டோம். நீங்க காஞ்சிபுரம் போயிட்டு வாங்க என்றான் கணேஷ். அது கூட சரிதான் என்றார் கான்ஸ்டபிள். இல்ல வசந்த், நாமும் கான்ஸ்டபிள் கூட போயிட்டே வந்துடலாம். அவருக்கு நம்ம மேல சந்தேகம் எதுவும் வரக்கூடாது பாரு. அது கூட சரிதான் என்றான் வசந்த். கணேஷ் வசந்தை தனியே அழைத்து சென்று, அவன் மயக்கம் நீங்கி மறுபடி பேசுற போது கூட இருக்கணும் என்றான். வசந்த் குரலை தாழ்த்தி, அது கூட சரிதான் என்றான். கார் சரியா போயிருக்கணும்னு நினைக்கிறேன் பாஸ், பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா போயிடுச்சுன்னா அதையே எடுத்துட்டு போயிடலாம். வசந்த் ஆஸ்பத்திரியில் இருந்து கார் நின்று போயிருந்த இடத்துக்கு செல்லும் வழியில் இனியாவை பார்த்தான். இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில கேட்கலாம்.